வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் கொளஞ்சி திரைப்படத்தினுடைய டீசர் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த டீசரை சிம்பு வெளியிட்டார். இந்த திரைப்படத்தை தன்ராம் சரவணன் இயக்கியிருக்கிறார். இவர் மூடர்குடம் நவீனுடைய உதவியாளர். இந்த திரைப்படத்தை மூடர்குடம் நவீன் தயாரித்திருக்கின்றார். மூடர்குடம் தமிழ் சினிமாவில் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங்க்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். தானே காசு போட்டு தானே எழுதி தானே இயக்கி தானே நடித்து தானே ஜெயிக்கிறதுன்றது சாதாரண விஷயமில்லை, அதுவும் தமிழ் சினிமாவில். ஸோ 2013 வெளியான இந்த ஒரு திரைப்படம் மிகப்பெரிய அதிர்வலையை தமிழ் சினிமாவில் ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, இன்று வரையில் மூடர்குடம் திரைப்படம் அந்த ஒரு படம் நவீனோட வீட்டில் நிறைய விருதுகளை வாங்கி வச்சிருக்குது. அடுத்ததாக அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள இன்னும் கடுமையாக போராட வேண்டும். அந்த மீன்வாயில் அந்த கேப்பில் ஒரு படத்தை தயாரிச்சிடலான்ட்டு அவர் தயாரித்த திரைப்படம் தான் கொளஞ்சி. இந்த திரைப்படத்தில் சமுத்திரக்கனி அண்ட் சங்கவி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி ஆகிறாங்க. 2 குழந்தைங்களுக்கு அம்மாவும் நடிக்கிறாங்க. ஸோ கொளஞ்சி ஒரு சின்ன பையனுடைய பார்வையில் விரிகின்ற ஒரு திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய டீசர் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கொளஞ்சி டீசரில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பையனை அடிச்சிடுறான். சின்ன பையன் கீழே விடுறான். அந்த பையனை ஒருத்தர் தூக்கி விடுவான். அப்போ சொல்லுவான், டேய் கொளஞ்சி வானாண்டா, அது உனக்கு தேவையில்லா சம்மந்தமாக விஷயம்டா அப்படின்வான். அது கொளஞ்சி சொல்லுவான், ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் அடிக்கும் பொழுது அதை தட்டி கேட்குறது ஒரு மனுஷனை மட்டும் இருந்தால் போதும்டா, வேறு எந்த சம்மந்தமும் வேண்டான்னு கொளஞ்சி பேசுகிற அந்த டயலாக் ஸ்பார்க். இந்த டயலாக் மனிதாபிமானத்தை உணர்த்துகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. மூடர்குடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழம் அதை வச்சு ஒரு கம்யூனிஸ்ட கதை சொன்ன மாதிரி இதில் மனிதாபிமானத்தையும் ஜாதி பேதம் பார்க்க வேண்டாம் என்பதையும் தான் இந்த டயலாக் மூலமாக கொளஞ்சி மூலமாக உணர்த்த வருகின்ற விஷயம். மூடர்குடம் திரைப்படத்திற்கு இசையமைத்த நட்ராஜ் சங்கரன் தான் இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவு விஜயன் முனுசாமி அவர் இந்த திரைப்படத்துக்கான ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு. டீசரில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஒரு சின்ன பையன் இப்படி ஒரு விஷயத்தை பேசுவானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இதே கேள்வியை 80கள்லையோ 70கள்லையோ 90கள்லையோ கேட்டால் கூட ஆமாம் பேசுகிறது எப்படி பேசுவோம், அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்லாம். பட் இன்றைக்கெலாம் ஒரு 2 வயசு 3 வயசில் இருக்கிற குழந்தைங்களே லவ் பேபி எப்படி பொறுத்துக்கிறது இப்படிலாம் பேசி விளையாடுற அளவுக்கு காலம் மாறிவிட்டது. அதனால் இது கண்டிப்பாக பேசுவான். முதல் பட தயாரிப்பில் வெற்றி கண்டது போல இந்த 2ஆம் பட தயாரிப்பும் நவீனுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது தான் ஜாக்கி சினிமாஸுடைய ஆசை எல்லாம். வேற என்ன, இது போன்ற வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.